ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்மைகளை செய்கிற கர்த்தர் தாமே இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கலந்து கொள்ள கொடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் நீங்க முழுவதுமாய் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆராதனை தொடங்கி முடிகிற பிரச்சனை நடந்து வெளியிட்டோம். செய்திக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்க என்ன பேச போறீங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவராய் இயேசு நான் ஜெபிக்கிறோம். ஜீவனே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 15வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக அதில் முதல் வசனத்தை ஒரு வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் இந்த நாளில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் என் ஆண்டவராகிய இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம் கூடவே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஏதோ ஒன்றை சொல்ல பிரயாசப்படுகிறார். அது என்னவென்பதை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இரண்டாவது காரியங்களை பார்த்தீங்க. இரண்டாவது வார்த்தையே, கனி கொடுத்திருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கிறிஸ்தவர்கள் 2 விதமான மக்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் 2 விதமான மக்கள். ஒன்று தேவனுக்கு கனி கொடுப்பான், இன்னொருத்தருக்கு கனியே கொடுக்க மாட்டான். கனி கொடுத்தவர்களை தேவன் என்ன சொல்றாரா, சுத்தம் பண்ணுவாராம். தேவன் சுத்தம் பண்ணி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அதிகளை கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். வீட்டுல இருந்தா என்ன செய்வாங்க, பராமரிப்பாங்க. கலைகளை கரைச்சி விடுவாங்க. அது நல்லா வளர்ச்சி அடைக்கு அதுக்கு உரம் வைப்பாங்க. அதுக்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சுவாங்க. எல்லாவற்றையும் செய்வாங்க. என்றால் அது பலன் கொடுக்கும் என்று வீட்டு எஜமானதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மரம், நான் வச்சிருக்கிற மரம் பலன் கொடுக்கும், நான் வச்சிருக்கிற செடி பலன் கொடுக்கும் சொல்லி. அப்படி என்றால் சாதாரண ஒரு மரம் செடி கொடிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் மனுஷன் கொடுத்தா, உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் உங்களிடத்திலிருந்து ஏதாவது எதிர்பார்க்க மாட்டாரா? கண்டிப்பா பாப்பாரு. கர்த்தர் உங்களிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எண்ணில் கனி கொடுப்பதற்கிறபடி. நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு கனி கொடுக்க மாட்டாங்க. கனி எப்படிப்பட்டவர்கள் கொடுக்க முடியும்? கனிகள் கலாச்சாரம் 5வது அதிகாரம் 22 வாசம் பாத்தீங்கன்னா கனிகள் 9 கனிகள். அதே போல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கனிகள் பிரகாரம் இன்னைக்கு கனிகளை கொடுக்கக்கூடிய மக்கள் குறைவு. தேவனுக்கு எல்லாரும் கனி கொடுக்கணும். அப்படி என்றால் நான் தேவனுடைய சத்தியத்தை யாருக்கும் சொல்லணும், தேவனுடைய சுவிசேஷத்தை யாருக்காவது சொல்லணும், தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லணும். இப்படி நான் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஒரு மரத்துல ஒரு கொடி படர்ந்திருக்கும், ஒரு செடி படர்ந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கும் என்று வைத்திருப்பாங்க. அது சிலதுல பாத்தீங்கன்னா கொடிகளை பூச்சி அரிச்சிடும். பூச்சி அரிச்சோம்னா என்ன செய்வாங்க வீட்டு ஏற்றமா, அந்த செடியுடைய அந்த இதுவரை கிடைச்சவங்க பறிச்சு வெளியே போடுறோம். ஏன்னா அதனுடைய பூச்சி மற்ற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அதே போல ஆண்டுகள் சபைகள் செய்வார். அதுக்கு ஆண்டவர் சபைகள் செய்வாரு. தேவனுக்கு பிரியமில்லாதே நீங்க நடந்துட்டு இருந்தேன்னா கர்த்தர் வெளியே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை உங்களுக்கு உலகத்திலிருந்து ஓடிக்கணும். நீங்க கர்த்தருக்கு பயப்படணும்னா ஆசைப்பட்டு பார்த்து சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனப்பக்குவங்கள் வரணும். இயற்கையா பண்ணணும். பசிக்குதுல சாப்பிடுறோம் இல்லையா, பசிக்குதுல சாப்பிடுற என்ற மனப்பக்குவம் இருக்கும் பொழுது கர்த்தரை தேர்ந்தெடுக்கிற மனப்பக்குவம் இல்லை. கர்த்தரை கருத்தாய் பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கு பயப்படுறதால ஒரு மனிதனால் ஆதரிக்க கர்த்தரால் முடியும். கர்த்தருக்கு பயப்படுறா எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய எச்சரிப்பான வார்த்தை இது.
மூணு பாத்தீங்க, உபயோகத்தினாலே இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். முதல்ல கனி கொடுப்பார். கர்த்தரை கண்டு கனி கொடு, அப்பொழுது நீங்க சுத்தமாவீர்கள். கர்த்தரை கண்டு ஏதாவது நன்மையான காரியங்களை செய்துக்கிட்டே இருங்க. ஜெபமே நீங்க கிறிஸ்தவர்கள் பண்றது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, முழங்காலை தேவனுக்கு முன்பாக முடக்கிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போறது இல்லை. இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்க தவறும் போது உங்களுக்கு தேவனுடைய நன்மைகளை நீங்கள் விட்டுவிடுறீங்க. கர்த்தரை கரெக்டா தேர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களிடத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாமல் அப்படிங்கிறதுனால என்னையா படிங்க, நினைத்திருங்கள் நானும் உங்களிடம் நினைத்திருப்பேன் சொல்றாரு. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, என் கூட இருப்பா, என்னுடைய நினைத்திருங்க, நானும் உங்களோட கூட நினைத்து இருப்பேன், அப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் நன்மைகளை நான் செய்வேன். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நினைத்திருக்கக்கூடிய குணம் இல்லை. சின்ன போராட்டம் வந்துட்டாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் சரி, ஒரு சின்ன விளக்கின வந்துட்டாலும் சரி, கர்த்தரை அன்னைக்கு நம்ம தேடவே மாட்டோம். மெதுவா தேடணும், மெதுவா செடிக்கணும், மெதுவா சபைக்கு போகலாம். இதைத்தான் தேவன் விரும்ப மாட்டாருங்க. கர்த்தருக்கு நினைத்திருக்கிற எல்லாவற்றையும் பரிசுத்தமா இருப்பான். ஒரு கம்பெனியில வேலை செய்தா எஜமானனுக்கு எப்படி நாம் உண்மையாக நடக்க வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர்களா இருக்கிறோமோ அப்பொழுது எஜமானனுக்கு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சாதாரண மனிதனிடத்திலே நம்ம உண்மையா நினைக்கும் பொழுது பரிசுத்த தேவனுக்கு உண்மையா இருக்கிற நமக்கு மனப்பக்கம் இல்லையே. பரிசுத்த தேவன் உண்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனத்தை நாம் நினைத்திருக்கிறோம். நினைத்திருங்கள், நானும் நினைத்திருப்பேன். முடியாது நினைத்தால் அதை தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் நினைக்கிறார்கள் கனி கொடுக்க நீங்க கனியை கொடுக்குது. கர்த்தர் நீங்க இல்லை, அதனால நீங்க உங்களால் கனி கொடுக்க முடியும். கர்த்தர் சொன்ன 9 கனிகள் என்னங்க? அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சைகள், சாந்தம், இப்படி ஆண்டவர் நிறைய காரியங்கள் 9 காரியங்களை செய்வார் சொல்லியிருக்கிறார். இதுக்கு எந்த காரியங்களை கிறிஸ்தவனுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். முதல்ல கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒன்றே ஒன்று அன்பு. தன்னுடைய மனைவிடத்தில் தன் பிள்ளைகளிடத்தில் கூட நீங்க அன்பு செலுத்தக்கூடியவர்கள் குறைந்து ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. செய்யும் அதுதான் நம்ம தேவனிடத்திலிருந்து நன்மைகளை எடுத்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அங்கே பாத்தீங்க, நானே நிலத்து செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் எண்ணிடும் நான் அவனிடம் நினைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பார். உங்களால் ஒன்று செய்ய இயேசு இல்லாம மனால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க எதையுமே உலகத்தில் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் கூட இருந்தீங்கன்னா நீங்க கனிகளை கொடுப்பீங்க. கனி என்பது ஆசீர்வாதம். கர்த்தர் கூட நான் இருந்தேன் வருமானமான்னு சொல்லி, ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நல்ல வேலையை கொடுப்பாரு, வருமானத்துக்கு கேட்ட வருமானத்தை கொடுப்பாரு. அது என்ன கர்த்தருக்குள்ள நினைத்திருக்கணும். இருக்க மாட்டேன் ஆசீர்வாதம் தேடி வரணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் அணைக்கிறது. சகோதரன் தேவனை அறியாத சகோதரன் கர்த்தரை எடுத்துக்கொண்டான், கர்த்தருக்கு சென்றான், கர்த்தருடைய போதகர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டான். தேவனுக்கு பயந்து சரியான நேரத்திற்கு அழைத்து போவது நன்றாய் படித்திருந்தான். படித்து வேட்காமல் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில மன வருத்தம் செய்ய மாட்டாத அழைத்து போனான். அவனுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது. அவனுக்கு வருமானத்தை தேவன் கொடுத்தார். அவன் அங்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் மேல் அதிகாரி கண்களுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட அவன் இருந்ததினால் அவனை தேவன் உயர்த்த ஆரம்பித்தார். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்தது. நானே கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த கம்பெனியில கன்ஃபார்ம் பண்ணாங்க. தேவன் கொடுக்கக்கூடிய சம்பளத்துல சரியான தசமபாகத்தை தேவனுடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுப்பான். எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறான், டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறான். அதுல அவன் கரெக்டாக இன்னைக்கு ஒரு இடத்துல மேல் அதிகாரியாக உட்கார்ந்து இருக்கிறான். எப்படி இருக்க முடியும்?
சும்மா எல்லாரும் காண கொடுத்துருவாங்க. உண்மை இல்லையே. நீ என்ன செய்யற ஆண்டவருக்கு? நீ என்ன செய்யறது ஆண்டவருக்கு? எதுவுமே செய்யல. ஆண்டவருக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற, எல்லாமே ஆண்டவரோட கொடுத்துருக்கிற. ஆனா கொடுத்த ஆண்டவருக்கு நீ கனப்படுத்துறது, கொடுத்த ஆண்டவருக்கு நீ மகிமையை செலுத்துறது இல்லை, கொடுத்த ஆண்டவருக்கு நீ உன்னுடைய அன்பு இல்லை. அதன் நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சமாதானமே இல்லை. ஆண்டவர் எச்சரிக்கக்கூடிய வார்த்தை, திராட்சை செடி, திராட்சை கொடி எல்லாவற்றிலும் தேவனை திருமையான ஆசீர்வாதம் வேண்டும்னா கர்த்தருடைய என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. படிங்க. கொடியை போல அவர் எதிர்த்து உணர்ந்து போவார். அப்படி மக்களை சேர்த்து எதிர்த்து போவோம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரிடத்தில் இல்லாதவனை தேவன் சொல்கிறார், கடன் கொடுக்காத, கனி கொடுக்காத, ஜெபிக்காத, வேதத்தை வாசிக்காத, தேவனுடைய ஆலயத்துக்கு சரியான முறையில் வராத, கர்த்தருடைய பந்தியில் பங்கு வராத ஒவ்வொருவருக்கும் தேவன் எச்சரிக்கையாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவனோடு நீங்க இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்களா? உணர்ந்து போய்விடுவீங்க. செடியெல்லாம் இன்னைக்கு நட்டு வச்சா அந்த செடிக்கு என்ன செய்வேன்? நட்ட உடனே தண்ணியை ஊத்துவேன். அடுத்த மறுநாள் என்ன செய்ய போய் நான் அந்த செடியை பார்ப்பேன், மறுபடியும் அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பேன், அதுக்கு தேவையான உரத்தை கொடுப்பேன். ஏனென்றால் அந்த செடி நல்லா வளரணும்னு சொல்லி ஒரு செடிக்கு இவ்வளவு கவனத்தை நாம் செலுத்தணும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை நிலையில் தேவனுக்கு ஆணைத்து அழைத்திருக்காரு. நமக்கு அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமை நாம் செலுத்தலாம். நன்மைகளை நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, நீங்கள் என் வார்த்தை உங்களுக்கு நினைத்திருந்தா நீங்கள் கேட்டுக் கொடுத்தது அது உங்களுக்கு ஒரு வசனம். இன்னைக்கு வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளாததற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் என்னிடம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். முழங்கால் படிக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நீ முழங்கால் படிக்கிறாரு நீ என்கிட்ட வந்துடுறப்பா அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அடுத்த சொல்றாரு, என் வார்த்தை உங்களிடம் நினைத்திருந்தால் தேவனுடைய வசனத்தை வைத்துதான் நீங்க கிறிஸ்தவம் ஜெபம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை கைய வைங்க, கைய வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனான நன்மைகளை செய்ய முடியும். நீங்கள் என்னிடம் என் வார்த்தை உங்களுக்கு நினைத்திருந்தால் என்ன சொல்றாருங்க, நீங்கள் கேட்டுக் கொள்வது அது உங்களுக்கு எதையெல்லாம் ஆண்டவருக்கு நன்மையான காரியத்தை கேட்கிறியோ அதையெல்லாம் தேவனால் செய்யப்படும். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற தேவனுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை பார்த்து என்னுடைய கை குறுகி போயிருக்கிறதோ உங்களை நான் ஆஸ்வதிக்காதபடிக்கு ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்பாரு. ஒரு கை குறுகி போனதில்லை, அவர் நம்ம உயர்த்த பிரயாசப்படுறாங்க. ஒரு பதவி வந்து அந்த பதவி உயர்த்த வந்தாங்க. ஒரு வீடு இல்லாதவர்கள் வீடை கட்டி கொடுப்பார். எதையெல்லாம் இந்த உலகத்தின் காரியத்தை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தேவன் கொடுப்பார். இன்னைக்கு வந்து உலகத்தின் காரியத்தையே நீங்க நன்மையாக பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பரலோகத்தின் காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசஸ்தலம், ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு போனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நாட்டவராகி எரிச்சு கொடுக்கிறது. அன்றையா பேப்பர் தெளிவாக்குகிறது, நீங்கள் என்னிடம் என் வார்த்தை நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். நன்மையான காரியத்தை செய்வார். அப்புறம் படிங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராக சொல்றாங்க. வேதத்தின் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். இன்னைக்கு வந்து லேசினஸ். என்னைக்கு இந்த கொரோனா வந்துச்சோ அன்றைக்கே வந்து சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே லேசினஸ் ஆயிட்டாங்க. யாருக்கும் ஜெபம் இல்லை. லாக்டவுன் வேற போட்டாங்களா, இன்னைக்கு சண்டேனா லாக்டவுன். இன்னைக்கு சபை பிள்ளைகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க படுத்துதான் தூக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் ஏதோ அவங்களோட ஆர்வம் குறைந்து போய் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஒரு கணித தேவனை கொடுத்துட்டே இருக்கீங்க. தினந்தோறும் ஏதாவது செய்யணும். ஆண்டவர் ஜெபிக்கவே முடியல பிரதர், ஜெபிக்கவே முடியலையா, நான் எங்க ஆண்டவருக்கு கனிகளை கொடுக்கிறது? கனிகளை கொடுங்க. தேசத்தில் எவ்வளவோ ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள்.
பிறப்பின் வாசத்தில் ஜெபிக்கத்தக்க ஒருவனை நான் தேடுகிறேன், ஒருவனுமே இல்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஜெபிக்கிறோம், அடித்து வருகிற ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிதாக மாற்றங்களையும் கிருபையான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுப்பார். வேதம் கடைசியா எச்சரிக்கக்கூடிய வார்த்தை என்றால், கடைசி நாட்களில் ஒரு கொடிதான பஞ்சங்கள் வரும். என்ன பஞ்சங்க? என்ன பஞ்சம் வரும்போது நீங்க வேதத்தின் வார்த்தைகளை கேட்க முடியாத படிக்கு ஒரு கொடிதான பஞ்சம் வரும் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த லாக்டவுன் சும்மா ஒரு காரியம், இது ஆண்டவர் மாற்றி அமைப்பார். ஆனால் வேத வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு பூமியில அப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருப்போம்? எல்லாருக்கும் மன தெளிவுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருக்குள்ளாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தருக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியாதே சுத்தம் பண்ணுகிறார். ஆகவே கனிகளை கொடுப்போம், கர்த்தருக்குள்ளாக இருப்போம். கர்த்தருடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் பெரிதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். 9வது வசனத்தை வாசிங்க. பிதா என்னை அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் சொல்லக்கூடிய வார்த்தை, பிதா என் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் அவருடைய அன்பில் நிலைத்திருங்க. அப்ப கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். ஆகவே கனிகளை கொடுங்க. கர்த்தருக்கு கனிகளை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்வார். கொடுக்காத கூடியதுவோ அதை அவர் கட் பண்ணி என்ன செஞ்சிருவாரா? தூக்கி வெளியே போட்டுருவார். அது உணர்ந்து போகும். பயப்படுங்க. கொஞ்சமாச்சு கர்த்தருக்கு பயப்படுங்க. சொல்றேன், பயம் வரணும். அப்புறம் அடிச்சு வரணும். சும்மா கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்வதை நீங்க கேட்கணும்னா அப்புறம் ஆண்டுடைய விழால் தான் வரும். ஆண்டுடைய விழால் வரும்போதுதான் நீங்க வாழ்க்கைக்கு எல்லா நன்மைகளும் இழந்து போறீங்க. கர்த்தருக்கு பயந்துருங்க. எல்லாவற்றையும் தெரியுது. சின்ன சின்ன வார்த்தைகள் ஆண்டு சொன்னாரு. உங்களுக்கு கடினமான வார்த்தைகளை ஆண்டு உச்சரிக்கிறார். கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்கன்றது கடினமா, சபைக்கு வாங்கன்றது கடினமா, சின்ன சின்ன காரியத்துல சொல்றாரு. இதுல நீ உண்மையா இருந்துட்டீங்கன்னா கொஞ்சத்தில் உண்மைப்படவனா என்ன அதிக தேடு தேர்தல உண்மையாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதை நீங்க உண்மையா இருந்து பாருங்க. கர்த்தர் நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவருடைய கிருபை நிமித்தம் ஆண்டவரே ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்க ஆசிரியங்க பெரிதான காரியங்களை செய்ய காத்துக்கொள்ளுங்க. பரலோகத்தின் தேவனுடைய கிருபை இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் கிருபைகளை கொடுங்க. எங்கள் கூடவே எங்களை ஆசிரியங்க. ஆண்டவரை இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி.